ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்னும் அந்த ப்ரொமோலேருந்து வெளியிலே வர முடியல. ரிப்பீட்டட் மோட்லேயே நானே எத்தனை டைம் பார்த்தேன்னு எனக்கு தெரியல. ஸோ அத்தனை தடவை பார்த்து இன்னும் சலிக்கலை. அவங்கள பார்க்குறதுக்கு 2 கண் பத்தலை. உண்மையை சொல்லணும்னா எத்தனை தடவை சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு கொள்ளை அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளோ வேணால் நம்ம சொல்லிட்டே பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அழகாக அற்புதமாக இருந்துச்சு. ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஃபார்ம் ஹவுஸ்க்கு. ஸோ அந்த காரில் இருந்த சீக்வன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம காவிரியோட ஃபீலிங்ஸ் சொல்லும்போது, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் தான் தலையில் வச்சு தாங்குறேன்ல, அப்படி தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. அப்போ வந்து காரை நிப்பாட்டிட்டு 2 பேரும் வந்து ஒரு மாதிரி ஹக் சீன் பண்ணுவாங்களா, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது தோல் மேலே சாஞ்சிட்டு இருப்பாங்களே, அந்த சீன் தான் சொல்கிறேன். அது ரொம்ப எக்ஸ்பெக்டட். ரொம்ப நாள் கழித்து நம்ம கார் சீன்ஸுமே பார்த்தோம். அந்த கார் சீன்ஸ் நம்மளால் மறக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு காஸ்டியூம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் ப்ரொமோலே அதே காஸ்டியூம். அந்த 3 நாளுமே நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி, அவங்களை கொண்டாடுற மாதிரியான ஒரு ப்ரொமோ. இந்த ஒரு காஸ்டியூம், இந்த ஒரு சுடிதார் எப்போயுமே ஸ்பெஷலுங்க காவேரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி காஸ்டியூம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துகிட்ருக்கு. ஸோ காவேரியை தூக்கிட்டு போகிறது, அந்த சாப்பாடை ஊட்டி விடுறது மாற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹக் பண்ணுவாங்க இல்லையா. விஜய் வந்து குக் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதை நம்ம எப்படிலேருந்து ஹக் பண்ணுவாங்க காவேரி. ஐயோ நாளைக்கு சீன் எப்படா காலைல வீடியோ எபிசோட்ஸ் எப்படா பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம விஜய் நீங்களும் என் கூட இருங்க அப்படின்னு காவேரி சொன்னது, அது மொத்தம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு ப்ரொமோ ஃபுல்லாகவே அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எந்த சீனுமே நம்ம வந்து மிஸ் அப்படியே கண் எடுக்காமல் வச்சு கண் வாங்காமல் பார்க்கணும் போல இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல ப்ரொமோவை. நான் ஒரு ஹாப்பியில் பேசிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொமோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம டேரக்டர்ஸால் செதுக்கியிருக்காங்க வீக்காக வச்சு. ஸோ இப்படிலாம் நடித்தா என்னங்க பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ரசிக்க மட்டும்தான் முடியும். இன்னும் கூடுதலாக நண்பர் நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம். பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஆர்பி. நம்ம அதை பற்றி தனியாக பேசுவோம். நீங்கள் ப்ரொமோ பார்த்தீங்களா, எப்படி இருந்தது, எப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னும் யாரும் அந்த ப்ரொமோலேருந்து வெளில வந்திருக்க மாட்டீங்க, ரிப்பீட்டட் மோட தான் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரொமோமே ட்ரெண்டிங்கில் கொண்டு போயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன 2 ப்ரொமோவில் அந்த சண்டே ப்ரொமோ இன்னும் ட்ரெண்டிங் நம்பர் 2ல் இருக்குது. பட் சீரியல் வைஸ் பார்க்கும்போது அவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. நம்ம நேற்று ரிலீஸ் ஆன ப்ரோமோவே ட்ரெண்டிங் நம்பர் 6ல் இருக்குது. கண்டிப்பாக இதுவும் ட்ரெண்டிங்கில் போகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரெண்டிங் தான். குட்டி விக்கா எப்போ வந்தாங்களோ ஒரு பெரிய சாதனையாக படிச்சுட்டு இருக்காங்க. எங்களை அப்படியே ஹாப்பி மூட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே என்ன, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கும் போல், அதை பற்றி நம்ம தனியாக வீடியோவில் பேசுவோம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.